டேய் சிங்சானு, இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லு. எனக்கு என்னது நானு கனவா கண்டேன். சரி சரி விட்றா சிங்சானு. உனக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்கு, பேட் நியூஸ் ஒன்று இருக்கு. இதுல நான் எதை ஃபர்ஸ்ட் சொல்ல நீயே சொல்லு. ஏய் ஃப்ராங்க்லி, என்னவா வேணா இருக்கட்டும், எனக்கு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் சொல்றான். அட வேற ஒன்றும் இல்லை சிங்சானு. ஒரு சிட்டிக்குள்ள ஒரு ஒர்க் ஷாப் வருதுன்னு சொன்னாங்க, நம்ம அதுக்கு தெரிஞ்ச அண்ணன். அதான் இப்போ நம்ம போய் வாங்க போறோம். அதான்டா உனக்கு ஒரு குட் நியூஸ். ஓ அப்படியாடா ஃப்ராங்க்லி, நான் அப்பனா பேட் நியூஸ் என்னடா? அட சிங்சானு, நம்ம அண்ணன் சேலுக்கு இருக்குன்னே சொன்னாரு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது 1,00,000 தான் இருக்கு. அதுவும் சிட்டிக்குள்ளேன்னு வேற சொல்றாங்க. எவ்வளவு வருதுன்னு தெரியலையேடா. அதுக்காண்டி தான்டா யோசிக்கிறேன் என்ன பண்றதுன்னு. ஓ அப்படியாடா ஃப்ராங்க்லி, அப்பனா மிச்ச காசுக்கு என்னடா பண்றது? ஆமாடா சிங்சானு, ஆனா நான் அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது நிறைவேறுதான்னு பார்ப்போம். வா ஃபர்ஸ்ட் நம்ம போய் கடையை பார்ப்போம். இங்க அண்ணன் இருக்குன்னு சொன்னாப்புல. எங்க இருக்குன்னு தெரியல. இந்த இருக்குடா. இது தாண்டா நம்ம ஒர்க் ஷாப்பு. அது சரிடா ஃப்ராங்க்லி, ஒர்க் ஷாப் சூப்பரா இருக்கேடா. ஆமாடா சிங்சானு, சூப்பரா இருக்குடா ஒர்க் ஷாப்பு. வா நம்ம ஓனர்ட்ட எவ்வளோன்னு கேட்போம். அண்ணே அண்ணே, ஆள் இருக்கீங்களா? அண்ணே வணக்கம்ண்ணே. ஒர்க் ஷாப் விற்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஆமா தம்பி, 5 லட்சத்துக்கு விக்கிற மாதிரி இருக்கேன்ப்பா. அப்படியாண்ணே? சரி ஓகேண்ணே, நான் அந்த வீடு வரையும் போயிட்டு வந்துடுறேண்ணே. ஏய் சிங்சானு, வாடா, ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ என் அண்ணன் ஓனர் என்ன சொல்றாப்புலன்னா 5,00,000 சொல்றாப்புல. நான் கிட்ட இப்போ 2,00,000 தான் கையில் இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா சிங்சானு. என்னது 5 லட்சம் ரூபா சொல்றாரா? நீ சொன்ன மாதிரி எனக்கு 2 லட்சம் ரூபா தான் இருக்கு, மிச்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றது? அட ஆமாடா சிங்சானு, நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு. அதே இப்போ நம்ம பண்ண போறோம். நம்ம காரோட புக்கை அடமானம் வைக்க போறோம் இப்போ 3,00,000 ரூபாய்க்கு. நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். இந்த இவங்க தான்டா, இறங்குடா சிங்சானு. ஓ அதுவே ஃப்ராங்க்லி நீ சொன்னியா? அட ஆமாடா சிங்சானு. அண்ணே வணக்கம்ண்ணே. நம்ம வண்டி புக்கு தானே இப்போ அடமானம் வைக்கணும். என்னண்ணே வச்சிடலாமாண்ணே? எனக்கு ஒரு 3,00,000 தேவைப்படுதுண்ணே, அர்ஜென்ட்டா. ஏய், அர்ஜென்ட்னு வேற சொல்றீங்க. என்ன ஏதுன்னு தெரியல. பரவாயில்ல, ஆனா கரெக்டா அமௌண்ட்லாம் கட்டிடுவீங்களா? இப்படி தம்பி, எத்தனை நாளைக்குள்ள திரும்ப புக்கு வாங்கிக்கலாம்? அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. அதெல்லாம் நான் கரெக்டாக கட்டிடுவேன். நம்ம சிட்டிக்குள்ள ஒரு ஒர்க் ஷாப்பு சேலுக்கு வருது. அதை வாங்கி தானே நான் இப்போ உங்களுக்கு கட்டிடுவேன். அதான் கன் மாதிரி கரெக்டாக உங்களுக்கு கட்டிடுவேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். டேய் ஃப்ராங்க்லி, நீ விட்டுட்டு போயாரா? வாடா வாடா சிங்சானு. நான் காரு புக்கை தான்டா அடமானம் வைக்க வந்தேன், ஒன்னே இல்லடா. இப்படி வேணா பண்ணி இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச உடனே அடமானம் வச்சிருந்துருக்கலாம்டா. சரி விடு, வாடா ஒர்க் ஷாப் போவோம். சொல்ல கூட முடியாதா ஃப்ராங்க்லி, நீ விட்டா கூட வித்துருவடா. சும்மா தாண்டா சொன்னேன், வாடா வாடா, நம்ம ஃபர்ஸ்ட் கடையை வாங்குவோம். அண்ணே அண்ணே, அடோ அக்கா, இங்க ஒரு அண்ணன் இருந்தாங்களே, அவங்க எங்கக்கா? கடை வாங்குறதுக்கு சொல்லியிருந்தேன் அண்ணன் கிட்ட. நான் அந்த வீடு வரையும் போயிட்டு வரேன்னு, அதுக்குள்ளேயும் ஆளை காணோம். இங்க இருப்பாங்களா? தம்பி, நீங்க தானே அது? என் ஹஸ்பண்ட் பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஒரு பையன் வருவான் கடை பேசியிருந்தானே. நீங்க அவங்கள்ட்ட ஜிபே பண்ணிடுங்க அமௌண்ட், அவங்க பார்த்துப்பாங்க. நான் போயிட்டு வரேன். டேய் சின்சான், உள்ள வாடா, ஏன்டா வெளில நிக்கிற? ஏடா ஃப்ராங்க்லின்னா எங்க ஹஸ்பண்டுக்கு ஜிபே பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அட ஆமாடா, ஜிபே பண்ணணும்டா சின்சானு. சரி சரி, நீ ஜிபே பண்ணு, நான் கடையை சுத்தி பார்க்கறேன், கடை எப்படி இருக்குன்னு. டேய் இங்க பாரு, டிராஃபிக்லாம் வாங்கியிருக்காங்கடா கடைக்கு. ஏய், ஏன்னா அது ஒண்ணே மட்டும் தான், 2 தர மாட்டாங்களா கார் நிப்பாட்டுறதுலாம்? கலர் கலரா இங்க என்னமோ இருக்கு. டேய் ஃப்ராங்க்லின், எனக்கு ஷோரூம் ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஒருத்தா இருக்குடா, இங்க பாரு சோஃபாலாம் இருக்குடா. சிட்டிக்கு நடுவுல அதுவும் கரெக்டா இருக்குடா நமக்கு தகுந்தபடி. சரி, அந்த அண்ணனுக்கு ஜிபே பண்ணு. இது என்னடா ரூம்? டேய் இங்க பாரு, பாத்ரூம் இருக்குடா. டேய் இங்க பாரு, கிளாஸ் பேசலாம் இருக்கு. டேய் ஃப்ராங்க்லின், எனக்கு ஒர்க் ஷாப்போட பாத்ரூம் தான் ரொம்ப பிடிச்சி, நீட்டா இருக்குடா. டேய் ஃப்ராங்க்லின், நான் உன்கிட்ட பேசிட்டு என்னடா பண்றேன்? டேய் சின்சானு, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியாடா? நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிக்கிட்டேன்டா. ஓ அப்படியாடா? சரி சரி சிங்சானை தள்ளிக்க, நான் போய் நம்ம கார் எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம காரை வேலை பார்ப்போம், அதுக்கப்புறம் யார் காரா இருந்தாலும் வேலை பார்ப்போம். சரி சரி, முதல்ல நீ நம்ம காரை வேலை பார்த்து கத்துக்க. அதெல்லாம் நல்லா வாய் பேசுவடா. சரி ரிவர்ஸ் வரேன், ரிவர்ஸ் பார் ரோய். பின்னால ஓட்டம் கார் ஓட்டம். வா வா வா, சரியா அழைச்சு வா. வாடா ஃப்ராங்க்லின், வா வா வா, இடிக்கிற வா வா. வா வா, இடிக்கிற வா வா வா. டேய் உருப்படியா சொல்றா, என்னடா வட்டு என்னடா? அப்பனா பின்னால வாட்டம் சொல்றது போட்டும் சொல்லவா? டேய் சின்சானு, நீ நல்லா பேச கத்துக்கிட்டடா. டேய் ஃப்ராங்க்லின், நான் 5 வயசுல பேச கத்துக்கிட்டேன்டா. இந்த வாய் தான்டா உனக்கு. டேய் சின்சானு, சரி இறங்கு, நம்ம வண்டியை வேலை பார்ப்போம். டூல்ஸ் எல்லாம் எடு, நம்ம வண்டியை ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்ப்போம். சரிடா ஃப்ராங்க்லின். என் கையில ஒரு வித்து இருக்கு, பாக்குறியா? ஜூம் ஜாம் ஜூம். ஏடா ஃப்ராங்க்லின், கைக்கு விட்டு வச்சிருக்க? அதெல்லாம் அப்படி தான்டா சின்சானு. டேய் சின்சானு, 8க்கு 12 ஸ்பானரும் 10க்கு 12 ஸ்பானரும் ஏட்ரா. ரொம்ப சுடுதுடா, சரியான ஹீட்டா இருக்குடா. டேய் ஃப்ராங்க்லின், நம்ம கடையில இருக்கிறது 2 ஸ்பானர் தான். சரி அதையாச்சும் எடுறா சிங்சானு, செம்ம ஹீட்டா இருக்கு. டேய் ஃப்ராங்க்லின், அப்பனா பக்கத்துல ஒரு தோசை கடை
ஒன்று போட்டோம்னா சின்சான் உள்ள கடைக்கே காசு பத்தாம இருக்கும், இதுல இன்னொரு கடை வேற போதியா நீ? நாளைக்கு வேற கல்யாணத்துக்கு போகணும், வண்டியும் கொஞ்சம் ஜெனரல் சர்வீஸ் பண்ணணும். நம்ம அண்ணன் கடையிலே கொடுத்துட்டு போயிருவோம். அண்ணன் ஒரே நாள்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். நாளைக்கு ஃபங்க்ஷனு, அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. யாராவது புதுசா 2 பேர் இருக்காங்க. அண்ணன் கடைக்கு தான் வேலைக்கு ஆள் சேர்த்திருக்காரோ, அப்பனா வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். அது யாரா? சின்ன பையலா இருக்க, ஸ்கூல் படிக்கிற பையனா? யாருன்னு தெரியலையே. அண்ணே அண்ணே அண்ணே, ஓனர் எங்கண்ணே? அண்ணே கடையை நம்ம வாங்கியாச்சுனே. ஓனர் வந்து இந்த மாதிரி சேல் பண்ணாங்க, அது நம்ம வாங்கியாச்சு, சிட்டிக்குள்ள இருக்குன்னு. உங்களுக்கு என்ன ஏதோ வேலை பார்க்கணுமா எதுனா சொல்லுங்கண்ணே, நம்ம பார்த்துடலாம் சிறப்பா. ஓ அப்படியா தம்பி, நம்ம காரை தான் ரெடி பண்ணணும். இந்த காரு தான் பெயிண்ட் அடிக்கணும், ஜெனரல் சர்வீஸ் மட்டும் பண்ணணும். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ரெடி பண்ணிடலாமா ஒரே நாள்ல? இந்த இருங்கண்ணே, என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன். நம்ம காரை ஏற்றி வச்சிருக்கேன், நம்ம ஒரு காரை உள்ள ஏற்றிடுவோம். இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்ன பிரச்சனை சொல்லிடுறேன். டேய் சின்சானு, நான் வண்டியை வெளில எடுக்கிறேன், அப்படியே நீ அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு மட்டும் பார்த்துக்க இடிக்குதான்னு. ஓகேவாடா சின்சானு? சரி நேரா போ வண்டி போ இடிக்கல சரி. ஆகா, கஸ்டமர் வேற வந்திருக்காங்க. எப்படியாவது நல்லா ரெடி பண்ணி கொடுத்து காசை நிறைய வாங்கி நம்ம கார் லோனை கட்டிடுவோம் சீக்கிரமா. டேய் சின்சானு, கரெக்டா வழிய போறா, நான் வரேன், உள்ள வரேன், பாத்துக்க இடிக்குதான்னு. அப்பாடா, முதல்ல BMW வேற ஓட்டியாச்சு. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு உள்ள இன்டீரியர்லாம். டேய் சின்சானு, எங்க இருக்க? இங்க வா, அடுத்த வித்தைய பாக்குறியா? அண்ணனோட வித்தைய. ஜூம் ஜாம் ஜூம். ஆகா, நம்ம வண்டியை விட இந்த வண்டி இவ்வளவு ஹீட்டா இருக்கு. பரவாயில்ல, வண்டியில ரொம்ப வேலைலாம் இல்ல, கம்மியாதான் வேலை இருக்கு. ஓகே தான், பாத்துடலாம். அண்ணே வண்டியில கொஞ்சம் வேலை தானே இருக்கு, நான் பார்த்துட்டு இருந்துறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. போயிட்டு ஒரு ஈவினிங் போல வந்துடுறீங்களா? எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிடறேன். அப்படியா தம்பி? ஓகே, பாத்துருங்க, நான் ஈவினிங் வந்துடுறேன், போயிட்டு வரேன். பரவாயில்ல, தம்பி பையில புதுசா இருந்தாலும் சீக்கிரமா வேலை பார்க்கறேன்னு சொல்றானுங்க. நம்ம போயிட்டு ஒரு ஈவினிங் போல வந்துடும், ஏன்னா நம்ம நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வேற போகணும். இப்ப எதுல போறது? கேப் புக் பண்ணி போவோமா? போன்ல வேற ரீசார்ஜ் இல்ல, என்ன பண்றது? சரி பிராங்க்லின், நீ போய் வண்டியை வேலை பாரு, நான் அந்த பிரிட்ஜில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். ஜூஸு சிப்ஸு என்னென்னமோ இருக்கு, உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம் இங்கேயே உட்காந்து. பிராங்க்லின், உனக்கு ஜூஸு சிப்ஸ் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டே சாப்பிட்றியா? அதுல ஃபர்ஸ்ட் காசு போடணும், அதுக்கு உன்கிட்ட காசு இருக்காடா? நம்ம கடை பிரிட்ஜ் நம்மளே காசு போடணும், தெரியல, கொஞ்சம் காசு போட எனக்கு. டேய் காசுலாம் இல்லடா செஞ்சேன், நான் போய் வண்டியை வேலை பார்க்கறப்பதே காசு நமக்கு. என்ன அதுக்குள்ளேயே ஈவினிங் ஆயிடுச்சு, வண்டி இல்லைன்னா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, நமக்கு எங்கிட்ட சீக்கிரமா வேலை பார்த்தாதே நம்ம நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போக முடியும். என்ன வேலை பார்த்துட்டாங்களா என்னன்னு வேற தெரியலையே. தம்பி என்ன தூங்குற மாதிரி இருக்கு? டேய் தம்பிகளா, என்னடா தூங்குறிய கடைக்குள்ள? டேய் பிராங்க்லின் தம்பி, டேய் தம்பிகளா, என்னடா கடைக்குள்ள தூங்குறிய? கடைக்குள்ள தூங்குறது தப்பு இல்லையா? ஆமாண்ணே ஆமாண்ணே, வண்டிலாம் வேலை பார்த்தாச்சு, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. போய் வண்டியை போய் பாருங்க, சைட்ல பாருங்க. ஓ அப்படியா தம்பி? ஆகா, இது நம்ம வண்டி தானா? தம்பி செம்மையா வண்டி ரெடி பண்ணிருக்கீங்களே, கலரிங்லாம் சூப்பரா இருக்குடா தம்பி. ஆகா, இன்டீரியர்லாம் பல பலன்னு தெரியுதுடா. பரவாயில்லப்பா, இவ்வளவு நல்லா வேலை பார்ப்பீங்கன்னு தெரியல. ஆகா, சின்ன பசங்களா இருந்தாலும் சூப்பரா செஞ்சிருக்காங்களே. தம்பிகளா, வண்டி சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா தம்பிகளா. இந்த சின்சான் போய் அவர்கிட்ட என்னதான் பேசிக்கிறீங்க? அண்ணே என்ன வண்டி பிடிச்சிருக்கா, எப்படி இருக்கு? தம்பிலாடே சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்களா வண்டி, இதுக்கு பில் எவ்வளவுன்னு சொல்றா, நான் உடனே இப்ப ஜிபே பண்ணிடுறேன் உனக்கு. அண்ணே பெயிண்ட் அப்புறம் ஜெனரல் சர்வீஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 50,000 ரூபாய் ஆயிடுச்சுண்ணே. சரிடா தம்பிகளா, நான் அமௌண்ட் ஜிபே பண்ணிடுறேன். கடை நம்பருக்கு பண்ணவா இல்ல உங்களுக்கு பண்ணட்டுமாடா தம்பி? அண்ணே கடை இதே நம்ம வாங்கியாச்சுல, நம்ம நம்பருக்கு பண்ணி விட்டுருங்க, இந்த நம்பர் தானே. சரிடா தம்பிகளா, அமௌண்ட் நான் ஜிபே பண்ணிட்டேன், இப்ப நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு வரேன். சூப்பரா பண்ணிருக்கீங்க, வேற ஏதாவது ப்ராப்ளம் ஏதாச்சுன்னா நான் வந்து வேலை பார்த்துக்கிறேன். போயிட்டு வேண்டா தம்பிகளா. டேய் தம்பிகளா, கதவை மட்டும் திறந்துடுங்கடா, நான் வெளில போய்க்கிறேன். பரவாயில்ல, சின்ன பசங்களா இருந்தாலும் சூப்பரா ரெடி பண்ணிருக்கானுங்க. ஆனா உள்ள எப்படி வேலை பார்த்துருக்கானுங்கன்னு தம்பி தெரியல, லுக்கும் சூப்பரா இருக்கு. ஹலோ மகாஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் வேணா கமெண்ட்ல பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோ போட்டுடலாம்.